அந்த நல்ல எண்ணத்தை எந்த அளவுக்கு விடுறாங்க அந்த அளவுக்கு அந்த இடம் மகத்துவம் நிறைந்ததாக ஆகுது. இப்ப ஒரு மூர்த்தியே இருக்கு, கல்லா தானே இருக்கு, சிவலிங்கமே வச்சுக்கங்க, கல்லு தானே, அதை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு ரூபத்தை கொண்டு வர்றோம்ல. அதே போல கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா பேரும் தூய்மையா ஒரு நல்ல எண்ணத்தை விட அந்த கோவிலுக்கு மகத்துவம் அதிகமாகுது. இப்ப கூட பாருங்க, மகர ஜோதிக்கா, அதாவது ஐயப்பன் கோயிலுக்காக எல்லாம் போறோம்ல, மாலையெல்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, மகர ஜோதியில தானே பாக்குறாங்க, அங்கேயும் ஒளி வடிவமான அந்த ஜோதியை பாக்குறாங்க. நம்மளே கோவிலுக்கு போறோம், ஆர்த்தி பண்றாங்க, பூஜை பண்றாங்க, அப்ப என்ன பண்றாங்க, எப்ப மகத்துவம், எப்ப தீபம் ஏற்றணும், ஏற்றி அந்த தெய்வத்தின் முன்னாடி அந்த சிலைக்கு முன்னாடி ஆர்த்தி பண்றோம், அப்பதானே மகத்துவம் இருக்கு. அதே போல இங்க மகத்துவம் என்னன்னா, ஏன்னா நம்ம இத்தனை நாள் கோயிலுக்கு போயிருக்கிறோம், பகவானை வழிபட்டு இருக்கோம், ஆனா எல்லா பலனும் நமக்கு கிடைக்குதா? ஒருத்தருக்கு கிடைச்ச பலன் நமக்கு கிடைக்குதா? ஏன் கிடைக்கல அப்படின்னா, நம்ம எப்ப மனதார பகவானை நினைக்கிறோம், வழிபடுறோம், அது எந்த ரூபத்துல இருந்து, அந்த ஆத்ம ரூபத்துல இருந்து வழிபடுறோம், அப்போதுதான் ஆத்ம ரூபம்னா என்ன? எப்படி பாருங்க, கோயில்ல ஆர்த்தி ஏத்தும்போது ஜோதி வருதானே, உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. என்ன பிரிஞ்சது? ஜோதி தானே பிரிஞ்சது. அதனால தானே நம்ம அந்த அடையாளம் புரிஞ்சிருக்குமோ புரியலையோ, ஆனா வீட்டில் என்ன பண்றோம், அந்த டயத்துல ஜோதி ஏற்றி வைக்கிறோம், அந்த ஜோதி அணையாம இருக்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதுக்கு நெய் ஊற்றுவோம், இல்லை எண்ணெய் ஊற்றுவோம். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அனைவரும் இந்த உடல் கிடையாது, உடலை விட்டு இந்த உயிர் பிரியுது. உயிர்னா என்ன? அந்த ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவுக்கு தானே முக்கியத்துவம். எப்போ உடல்ல அந்த ஆத்மா உயிர் இருக்கு, அப்போதுதான் கை கால் எல்லாம் அசைக்க முடியும். அந்த ஆத்மா எப்ப தூய்மையா இருக்கு, அப்ப அதுக்கு மகத்துவம். அது கோயில் இருக்கக்கூடிய பூஜாரியா இருக்கட்டும், சாது சன்னியாசிகளா இருக்கட்டும், மட அதிபதிகளா இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு பகவானை மனசார நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய மகத்துவம் மேல போயிட்டே இருக்கு. ஏன்னா பகவானுடைய தொடர்பு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கத்துல வரும். எப்படி நெருக்கம் இருக்கு, அப்புறம் அப்பா கொஞ்சம் தூரம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் தூரம், அப்புறம் ஆபீஸுக்கு போறோம், இல்ல வெளியில வேலைக்கு போறோம், அப்ப தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் ஆகிட்டே போகுது இல்லையா? அதே போல நாம எப்ப தன்னைத்தான் உணர்ந்து அந்த பகவானை நினைக்கிறோம், அதாவது நான் ஒரு ஆத்மா, ஜோதி இருக்கும், பரமாத்மாவும் ஜோதி, இப்படி நினைச்சு நம்ம எப்ப கோயில்ல வழிபடுறோம், நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல பூஜை பண்ணும்போது இந்த நினைவோட பண்றோம், அப்ப நீங்க செய்யக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கும். அந்த காரியம் எப்படி பண்ணணும் அந்த வழிமுறை. ஏன்னா பகவான் எல்லாருக்கும் காட்சியோ சாட்சாத்காரம் கொடுக்க மாட்டாங்க, டச் பண்ணுவாங்க. அதாவது இந்த காரியத்தை இப்படி பண்ணு, அந்த காரியத்தை அப்படி பண்ணு. எப்போ நம்ம மனசார தியானம் பண்றோம், இல்ல பூஜை பண்றோம், அப்ப நமக்கு அது தெளிவு வரும்போது, இப்ப பாருங்க, குளத்துல தண்ணி இருக்கு, கீழே கலங்கலா இருந்துச்சுன்னா கீழே ஏதாவது தெரியுமா? தெரியாது. அது தெளிவா இருக்கு, கீழே குடிக்கிற தண்ணி இருக்குன்னு வச்சுங்க, அது கீழே எல்லாம் லாஸ்ட் ஒன்றும் தெளிவா தெரியும். தியானம் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை தெளிவு பண்றது. எப்ப மனசு தெளிவா இருக்கு பாருங்க, குழந்தைகளை சின்ன வயசுல ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் படிக்க, ஏன்னா மனசு அங்க தெளிவா இருக்கு. அதான் சொல்ல, பசுமரத்து ஆணி போல அந்த டயத்துல ஒவ்வொரு விஷயமும் பதியும். அதே போல நம்ம எப்ப ஆத்மானு உணர்ந்துட்டு பகவானை, நீங்க எந்த கோயில்ல எந்த சாமியை வேணுமாலும் வணங்குங்க, ஆனா அந்த டயத்துல இந்த உணர்வோட நீங்க வணங்குனீங்க அப்படின்னா, சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனுடைய பலன் 100% கிடைக்கும். இது போல நீங்க இனிமேல் கோவிலுக்கு போகும்போது, இல்லை தியானம் பண்ணும்போது,
இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. என்ன எண்ணம் கொண்டு வரணும்? நான் ஆத்மா ஜோதி ரூபத்தில் இருக்கிறேன், பரமாத்மா ஜோதி ரூபத்தில் இருக்காரு. எப்படி நீங்கள் நம்ம ஆம்னஸ், அதாவது முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். அப்புறம் முன்னாடி இருக்கும்போது பேசும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ தெளிவாக இருக்குது. அதே ஃபோனில் பேசும்போது, டெலிவிஷனில் பார்க்கும்போது வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதே போல் நம்ம பகவானை வந்து நம்ம கண் முன்னாடி உணரணும், ஃபீல் பண்ணணும், பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த உணர்வோட, எந்த உணர்வோட? திரும்ப சொல்கிறோம், ஆத்ம உணர்வோட, தூய எண்ணத்தோட எப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, அப்போ வந்து பகவான் இருந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்காக ரிஷி முனிகள் பல வருஷங்களாக தியானம் பண்ணாங்க காட்டில். அதை நீங்கள் 5 நிமிஷத்தில் அந்த அனுபவம் பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்? எப்போ வந்து தன்னைத்தான் ஆத்மா ஜோதிங்கிறத உணர்ந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ. எல்லாம் பண்ணலாமா? இனிமேல் கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் சாமி கும்பிட்டாலும் சரி, எந்த உணர்வோடு பண்ணணும் சொல்லுங்கள்? எந்த உணர்வோடு பண்ணணும்? நான் ஆத்மா ஜோதி ரூபத்தில் இருக்கிறேன். அந்த ஜோதியினுடைய உணர்வோடு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ பகவான்கிட்ட இருந்து, உங்களுடைய இஷ்ட தேவதைகிட்ட இருந்து, அதாவது பிடித்த சாமிகிட்ட இருந்து பதில் கிடைக்கும். இப்போ நீங்களே ஒரு இடத்துல போகிறீங்க, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறீங்க, அவங்க பதிலே கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? கோபம் வரும், இல்லைன்னா திரும்ப பேச மாட்டோம், இல்லைன்னா அங்கேருந்து போயிடுவோம். நம்ம கோயிலில் போய் பகவான்கிட்ட மனசார மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ரிப்ளை கிடைக்குதா? யாராவது கோவப்பட்டோமா ரிப்ளை கிடைக்கலன்னு சொல்லி? கோவப்பட மாட்டோம். ஏன்னா வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி, அது இந்தியாவில் தான் இருக்குது. ஏன்னா பகவான் முன்னாடி நம்ம எல்லாம் என்ன, ஒரு பகவான் முன்னாடி குழந்தைங்க, அதே சமயத்தில் ஒரே ஃபேமிலிக்காரங்க. அதனால பகவான் மீது நம்ம ஒருபோதும் கோவப்பட மாட்டோம். ஆனால் பகவான் ஆசைப்படுறாரு என்னன்னா, யாரெல்லாம் என் முன்னாடி வர்றாங்க அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு அவர் தயார். ஆனால் என்ன, அவர் கொடுக்கக்கூடிய ரிப்ளை என்னால் ஏற்றுக்க முடியல, புரிஞ்சுக்கிற முடியல, உணர முடியல. அதுக்கு காரணம் சிம்பிள். என்ன, இப்போ பாருங்க, ஒரு வயர் இருக்கு, கட் பண்ணியிருக்கு, அது ரெண்டையும் இணைச்சா தான் கரண்ட் வரும் நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய சிலிவை எடுக்காம நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா கரண்ட் வருமா? எவ்வளோ வேணும்னாலும் டைட் பண்ணுங்க, கரண்ட் பாஸ் ஆகுமா? ஆகாது. காரணம் மேலே அந்த சிலிவு இருக்கு. அதே போல தான் இங்கே பகவான்கிட்ட இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரிப்ளையை உணர்ந்துக்கணும் அப்படின்னா இந்த சிலிவுன்னு சொல்லக்கூடிய இந்த உடலை மறக்கணும். உடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃபேமிலியை விட்டு, ஆஃபீஸை விட்டுட்டு காட்டுக்கு போகணும், தியானம் பண்ணணும், அங்கேயே உட்காந்துருக்கணும், அப்படிலாம் கிடையாது. இங்கே நம்ம என்ன சொல்லி தர்றோம் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப காரியங்களில், ஆஃபீஸ் காரியங்கள் நல்லபடியாக செய்வதற்கு, எல்லார்கிட்டையும் நல்ல சம்பந்தம் வைக்கிறதுக்கு தான் இந்த ராஜயோக தியானம். ஏன்னா தியானம் எத்தனையோ இருக்குது. உயர்ந்த தியானம், சிம்பிளான தியானம். சிம்பிள் தியானம் சின்ன குழந்தைகளும் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம். அதனால தான் இது எளிமையான ராஜயோகம்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்தூல ரூபத்தில் எந்த ஒரு எக்ஸசைஸும் இங்கே கிடையாது. இப்படி எப்படி பாருங்க, சாப்பிட்றோம், சாப்பிட்றதுனால என்ன ஆகுது? உடம்புக்கு தெம்பு வருது. இப்போ வெயில் அலைஞ்சிட்டு வர்றோம், தாகமாக இருக்குது, நமக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுன்னு எப்படி இருக்கு? ஒரு மனதார ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? அதே போல் அந்த திருப்தியை நீங்கள் அனுபவம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எப்படி உடலுக்கு நம்ம தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும்னு உணர்வு இருக்குது, அதே போல் மனசுக்கு கஷ்டம் வந்தால் அந்த டயத்தில் தியானம் பண்ணணும். எப்படி தாகம் எடுத்தால் தண்ணி வேணும், அதே போல் மனசுக்கு துக்கம் வருது அப்படின்னா அந்த டயத்தில் தியானம் எப்படி பண்ணணும். அதுதான் இங்கே சகோதரிகள் இருக்காங்க, 1 வீக் கோர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. டெய்லி ½ அன் அவர், அரை மணி நேரம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா
எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோம், டைம் ஒதுக்கித்தானே போகிறோம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த காரியம், செய்யக்கூடிய காரியம் நல்லபடி நடக்கணும்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னாலும், இப்போ கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு வீடு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும், ஒரு வண்டி வந்து இது பண்ணணும், ஓப்பனிங் செரிமனி பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? சாமியை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அப்போ என்ன, பகவான் வந்து எல்லாருக்கும் நன்மை பண்ணுறாரு, அதனால தானே பண்ணுறோம். அந்த நன்மை பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை இப்போ ஒரு மடங்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் 10 ரூபா கிடைக்குது. அதை 10 ரூபா 20 ரூபா ஆகிறதுக்கூடிய வழி உங்களுக்கு கிடைச்சுன்னா, அப்போ 20 ரூபா கிடைக்கக்கூடிய அந்த வழிமுறையை தானே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே போல தான் இங்கே நம்ம உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். அந்த வழிமுறையை தான் இங்கே நம்ம சகோதரிகள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆகையினால நீங்கள் டைம் ஒதுக்குவாங்க. இது உங்களுக்காக ஒதுக்குறீங்க, இங்கே இருக்கக்கூடிய சகோதரிக்காக கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பலனை அடையணும் அப்படின்னு விருப்பப்பட்ட, ஏன்னா ஒவ்வொருத்தரும் விருப்பப்படுவோம். அதற்குரிய தெளிவான ஈஸியான வழிமுறையை இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இலவசமாக தான். எப்படி பாருங்க, ஒரு ஃபேமிலியில் குழந்தைகிட்ட அப்பா அம்மா வந்து எவ்வளோதான் காடி வாங்கினாலும் பணம் வாங்குவாங்களா, இல்லை குழந்தை வாங்குமா? அதே போல் இங்கே வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஏன்னா நாங்கள் மவுண்டோபில் இருக்கிறோம், மவுண்டனா ராஜஸ்தானில். அங்கே பார்க்குறோம் எல்லா தர்மத்திலும் எல்லா பேரும் வருவாங்க, ஒரே இடத்துல கூட்டு தியானம் பண்ணுவாங்க. அங்கே வந்து எந்த ஒரு நீங்கள் வந்து அமெரிக்கனாக இருக்கட்டும், ஏன்னா அங்கே பார்த்தா அந்த உருவங்கள், கலர், இந்த வித்தியாசமே கிடையாது. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, லேடிஸு, ஜென்ஸு, அந்த வித்தியாசம் கிடையாது. எப்போதும் பாருங்க, சரீரத்திலிருந்து உயிர் பிரியுது அப்படின்னா ஜோதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே சீக்கிரம். அதுல இருந்து பணக்காரங்களுக்கு தனி ஜோதி வருதா, இல்லை ஏழையா இருக்கிறவங்களுக்கு இருக்கா, இருக்கா? இறந்தோன்னு ஜோதி ஏற்றும்போது ஒரே ரூபத்தில் தானே இருக்கு. அதே போல ஆத்மாவும் ஒரே ரூபம் தான். எப்ப இந்த சரீரத்துல வருதோ அப்பதான் பார்த்து தனி. டிரைவர் ஒருத்தர் தான், அவர் எந்த வண்டி வேணுமாலும் ஓட்டலாம். சைக்கிளும் ஓட்டலாம், 2 வீலரும் ஓட்டலாம், 4 வீலர் ஓட்டலாம், மெர்சிடிஸ் பென்ஸும் ஓட்டலாம். டிரைவர் ஒருத்தர் தானே, வண்டி வேற வேற. அதே போல இந்த உடல்ல வரும்போது தான் வித்தியாசம். ஏழை பணக்காரங்க எதுனாலும் சரி. அதனால நம்ம இங்க அந்த ஒரு உணர்வை உணர்ந்துட்டு தியானம் பண்றதை கத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் முழு பலனை அடையலாம். ஆகையினால நீங்க டயத்தை ஒதுக்கி வாங்க. உங்களுடைய இலாக்கால ஏரியால உங்களுக்காக இந்த இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சிஸ்டர்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆகையினால நீங்க அனைவரும் கண்டிப்பா வாங்க. காலையிலே சாயந்தரமும் அவங்க டைம் கொடுக்கக்கூடிய அந்த டயத்துல வந்து தனக்காக, இப்ப பிசினஸ் பண்றீங்க, வேலை பண்றீங்க, வாழ்க்கை ஃபுல்லா பண்றீங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக. அதே போல உங்களுக்காக நீங்க டைம் ஒதுக்கி வாங்க. ஒரு 3 நாள் வாங்க, 1.5 மணி நேரம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேயா? இது பண்ணலாமா எல்லாரும்? அதனால நீங்க வந்துருங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா நம்ம பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கோயிலுக்கு போகக்கூடிய அந்த பாவனை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரையிலும் நம்ம பக்கம் கோவில்களுக்கு மகத்துவம் இருக்கு. அதே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா கோயில்ல சக்திகளும் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா கோயிலுக்கு போறோம் அப்படின்னா எப்படி பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அந்த டைத்துல என்ன சொல்லுவாங்க, கோயில் இதெல்லாம் பேசக்கூடாது, வெளியே போய் பேசு. அப்ப அந்த வைப்ரேஷனை வந்து கெடுக்க கூடாதுன்னு எல்லாரும் உணர்ந்து இருக்கிறோம். அந்த நல்ல வைப்ரேஷனை கொண்டு வர்றது எப்படிங்கிறத பத்தி நம்ம சகோதரிகள் உங்களுக்கு அதை 3 நாள் கோர்ஸ் எடுப்பாங்க. ஆகையினால் நீங்க அனைவரும் கண்டிப்பா வாங்க. ஓகே, ஓம் சாந்தி. சாந்தி. நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. இப்போ தம்பதிகளாக வந்து இங்கே உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி நாராயணன் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒவ்வொரு
ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் கணவன் மனைவியாக வந்திருக்கீங்க. நீங்கள் யாருக்கு சமமானவங்க? ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணுக்கு சமமானவங்க. இப்போ உங்கள் எல்லாருடைய கையில் நீங்கள் தம்பதிகளாக வந்து நீங்கள் அந்த லக்ஷ்மி நாராயணுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் உங்கள் பூஜை அறையில் வைங்க. ஸோ நீங்கள் அதை அறையில் வைக்கும்போது நீங்கள் நினைங்க, இந்த லக்ஷ்மிக்கு சமமாக நான் என் வாழ்க்கையை மாற்றணும், இல்லை நாராயணுக்கு சமமாக என் வாழ்க்கையை நான் மாற்றணும். அது அறையில் வச்சு டெய்லி உங்களுக்கு அந்த உணர்வை கொண்டு வந்து நீங்கள் 2 பேரே வரையில் இருக்கீங்கன்னா 2 பேரும் நான் லக்ஷ்மி நாராயணம் இந்த குடும்பத்தை ஒரு தெய்வீக குடும்பமாக அமைக்கிறது நம்ம கையில் இருக்குது. அந்த உணர்வோடு நீங்கள் டெய்லி அது தியானம் பண்ணுங்க. ஸோ அதனால் இப்போ வந்து எல்லோரும் கூட பிளெஸ்ஸிங் கார்டு எல்லாருக்கும் இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங் கார்டு நீங்கள் வாங்கி உங்களுக்கு தகுந்தா போல் அந்த பிளெஸ்ஸிங் கார்டு வருது. அது நீங்கள் படித்து பாருங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நல்ல நாளில் இறைவன் நம்ம கொடுத்த பிளெஸ்ஸிங் என்னங்கிறது அதை ஒரு டைம் எடுத்து அதையும் நல்ல பூஜை அறையில் நீட்டாக வச்சுட்டு டெய்லி அதை படிச்சுப்பாங்க. இப்போ லைனாக தம்பதிகளாக சேர்ந்தா போல் வாங்க வந்து முதல்ல தம்பதியர்களா வாங்க. வாங்கிட்டு அப்படியே சேர்ல போய் உட்காந்துக்கோங்க. நம்ம பிரசாதம் தரும், சாப்பிட்டுட்டு போகலாம். நான் இதில் இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்களா? அண்ணி நல்லா இருக்காங்க. வாங்க தம்பதியர்களா ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரா வந்து முன்னாடி வந்து 2 பேர் பாத்து அப்படியே எல்லாம் பிளெஸிங் வாங்கிட்டு உட்காந்துக்கோங்க சேர்ல. ஒவ்வொருத்தரும் அதை படிச்சு பார்க்கணும். நம்ம இப்ப பிரதர் கொடுக்கறது வந்து இறைவனுடைய பிளெஸிங். ஸோ அது எல்லாரும் கண்டிப்பா என்ன வந்திருக்குன்னு படிச்சு பாருங்க. நம்மளுடைய குணங்கள் ஸ்பெஷாலிட்டி அந்த கார்டில் இருக்கும். அது ரொம்ப பத்திரமா வீட்டில் வச்சு தினமும் அதை வந்து படிச்சு மனதுக்குள்ள வந்து நீங்க நினைவு பாருங்க. உங்க கார்டு தனியாக வாங்கி உங்களுக்கு வந்து என்னங்க பாருங்க. குழந்தைய லாஸ்ட் வாங்க இது மகா வாக்கியம் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிளக்கு, அதாவது குத்துவிளக்கு பூஜை இருக்கு. ஸோ எல்லா தாய்மார்களுமே கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. இந்த மார்கழி மாதத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு குத்துவிளக்கு பூஜை நம்ம இங்க அமைச்சிருக்கோம். அதற்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வரும் திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுமே இதே இடத்துல நம்ம இதே தியான நிலையத்துல இங்கேயே காலை மாலை 2 நேரமுமே வந்து இலவசமாக ராஜயோக தியான பயிற்சி நாம வந்து கற்றுக் கொடுக்கிறோம். அதனால அனைவருமே கண்டிப்பா வந்து அந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கோங்க. கார்டு வாங்கி வாங்க. யாரெல்லாம் வாங்கல அப்படியே வாங்க. தம்பதியர்களுக்கு மட்டும்தான் லட்சுமி நாராயணன். யாரெல்லாம் இன்னும் வாங்கலீங்களோ தம்பதியர்கள் வந்து லட்சுமி நாராயணன் போட்டு வாங்கிக்கலாம். வாங்க அப்படியே நம்ம படிச்சு அம்மாவுக்கு சொல்லு. தம்பதியர்களா வந்து நாளை வந்து திரு குத்துவிளக்கு பூஜை நடக்குது.
ஸோ அனைத்து தாய்மார்களுமே நீங்கள் கலந்துக்கோங்க. அதில் நம்ம கொண்டு வர வேண்டிய பொருட்களை பார்த்தீங்கன்னா விளக்கு, எண்ணெய், திரி, இதை நீங்களே கொண்டு வந்துருங்க. மற்ற பொருட்களை நாம் இங்கே கொடுப்போம். டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 1 மணி நேரம் இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் எல்லாருமே சீக்கிரமாக அந்த நேரத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நம்ம சீக்கிரம் அந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமையுமே இந்த தரிசனம் 1000 அடியில் தரிசனம் நடக்குது. அதிலே கண்டிப்பாக கலந்துக்கோங்க.